வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பிட்காயின் இல்லைன்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது டாலரை வாங்குறது விற்கிறது, அப்புறம் ஆன்லைன் மணி வேலட் மூலமாக சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் கொஞ்சம் இனிமேல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்தியாவில் வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரி நடைமுறைகள்லாம் கொஞ்சம் தீவிரமாக அமல்படுத்துறத சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி ஃபாரின் ஆப் மூலமாக நீங்கள் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக டேக்ஸ் ஃபைலிங் அப்போது சொல்லணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் நம்ம ஃபாரின் ஆப்பில் தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இந்தியா டேக்ஸு இதுக்கு இன்கம் டேக்ஸுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. எப்படின்னா, அந்த ஆப் இங்கே நடக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கே நேரடியாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க கேட்குற அந்த யூசர் டீட்டெயில்ஸு கவர்மெண்ட்டுக்கு தரலன்னா அவங்க இங்கே ஆப்ரேட்டே பண்ண முடியாது, அப்படியே பேன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நிறைய ஆப்ஸ் இந்தியாவில் பேன் பண்ணதை பற்றி. அதனால் நீங்கள் கவனமாக உங்கள் தகவல்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக காமிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட முதலீடுகளை திட்டமிட்டு செய்கிறது இனிமேல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும்போது அவதிப்படுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.